ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ வாக்கிங் போகிறேன். வாங்க, நீங்களும் என் கூட வாங்க, பேசிக்கிட்டே போகலாம். ஊருக்கு வந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அது என்னென்னா, இந்த வாக்கிங் போகிறது தான். காலையிலே ஃபஸ்ட்டு எழுந்தோடனே இதான் வேலை. ஏன்னா வெயில் வர்றதுக்கு முன்னாடி போயிடணும். ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னா நடக்க முடியாது. அப்படி அழகாக சைடில் எல்லாம் க்ரீனாக பார்த்துட்டு, நல்லா அழகாக கிளியர் ரோட்டில் பாட்டுக்கு நடந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து பஸ்ஸு எந்த வெஹிக்கிள் எதுவுமே போகாது. ஏன்னா இது ரொம்ப சின்ன கிராமம், பாப்புலேஷன் வந்து ரொம்ப கம்மி. அதனால் பஸ்ஸு எப்போ விட்டுருந்தாங்க போல், அப்புறமா அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாருமே ஆள் சேர்றதில்லன்னு. அதனால் எந்த வண்டி எதுவுமே வராது. எப்போவாவது ஒரு 2 வீலர் போகும். அதனால் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஜாலியாக நல்லாயிருக்கும். நல்லா நிறைய பறவை எல்லாம் பார்த்துட்டு அழகாக அந்த பனை மரம், தென்னை மரம் எல்லாம் பார்த்துட்டே அப்படியே நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஒரு தூசி எதுவுமே இருக்காது. பாட்டுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்க வேண்டிதான். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது வந்து எங்கள் தோட்டம். அது நான் ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஆட்டோவில் வந்து கேட் திறந்தேன் இல்லையா, அந்த கேட்டு. இது எங்கள் தோட்டம் ரைட் சைடில் இருக்குது. இந்த வழியாகவும் வரலாம், ஆனால் நாங்கள் அப்படி வருவோம், சுற்றி வருவோம். இந்த வழியாகவும் வரலாம், ரோட்டில் வரணுங்கிறக்காக அப்படி வருவோம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்துகிட்ருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மயில் ஃபுல்லாக இந்த இடத்துல, எஸ்பெஷலி இந்த இடத்துல, இந்த திரும்புகிற இடத்துல மயில் எப்போவுமே நிற்கும். அங்கங்கே அப்படி கோழி மாதிரி அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கும். இப்போ என்னன்னு தெரில, நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரில. வந்ததுலேருந்து ஒரு மயிலை கூட காணோம். சரி, நான் காட்டலான்னு நினச்சேன், ஒன்று கூட காணோம். இப்போ இந்த ரோட்லேருந்து அப்படியே ஒரு தேரி வரும், அது வரைக்கும் போவோம். இன்னொரு நாள் நான் அந்த தேரியெல்லாம் காட்டுறேன். இப்போ தான் ஒரு வண்டி போகுது, இல்லைன்னா எதுவுமே இருக்காது. எங்கள் ஊர் பேர் வந்து குதிரைமொழி. கருக்குவேல் ஐயனார் கோயில் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அன்றைக்கி சொன்னேன்ல, அது ஒரு ஃபேமஸ் டெம்பிள், அது இருக்குது. இது வந்து கருக்குவேல் ஐயனார் கோயில், நிறைய பேருக்கு அது குலதெய்வமாக இருக்கும். அது உள்ளே இருக்குது, அந்த தேரிக்குள்ளே இருக்குது. தேரி அங்கே இருக்குது. அந்த ஊர் தான் எங்களுது. அந்த தேரி தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். அது ஒரு நாள் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இந்த ரோட்டில் நானும் எங்கள் மம்மியும் கதை பேசிகிட்டே ஒரு 6-7 ரவுண்டு நடந்துருவோம். காலையில் இதான் மெயின் வேலை. ஊர் கதையெல்லாம் பேசிவிட்டு அப்படியே நடந்துருவோம். இது அவங்க மயிலே பார்க்க முடியல, எவ்வளோ நிற்கும் வாக்கிங் வரும்போது. இப்போ இல்லையா? இப்போ தான் தெரியல, நான் பார்க்க தான் செய்தேன். இப்போ நீ தான் தெரியும். சத்தம் கேட்குதாண்ணா? தண்ணியாக போயிட்டே இருக்குது எப்போவும்.
ஏன் அது போயிட்டே இருக்குது க்ளோஸ் தண்ணியா ஆ ஏர் போடுறதுக்கு தண்ணி வந்து கொண்டு போகிறாங்க எல்லாம் ஏர் போடலாம் பைப்பு எடுத்துருவல்ல. அந்த பக்கம் சவுண்டு கேட்குது, அங்கே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் கேட்குதா? ஆ கேட்குதா அந்த பக்கம் மயில்? ஒரு குருவி பேர் இந்த பறக்குங்கிறது எங்கேங்க? அந்த கேட்டில் கலர் கலராக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. நம்மளை பார்த்தா ஓடிடும். அவ்வளோதாங்க, வாக்கிங் முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாப்பா நேற்று சொன்னால் ப்ளூ கலரில் இங்கேருந்து உள்ளே போனோம், இங்கே ஏதோ இருந்துருக்கு. அவ்வளோதான், பறவை. Thanks for watching.